கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். இன்பத் தமிழ் மொழி எமது அப்படிம்பாரு பாரதாசன். இந்த இன்பத் தமிழ் மொழியை ரசிக்கவோ சுவைக்கவோ நமக்கு முதல்ல ஒரு நாலேஜ் வேணுங்க. ஒரு முத்தத்தை பெற முடியாதவனால் ஒரு யுத்தத்தையே வரவழைக்க முடிந்தது அப்படின்னு மு. மேத்தா எழுதுகிறார். இந்த கவிதையை சொல்லி முடித்தோடனே கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், இது ராவணன் சீதையிடமிருந்து அந்த முத்தத்தை பெற முடியவில்லை, அதனால் யுத்தத்தை வரவழைத்தான். சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னேன், அப்பாவுக்கு 60 மனைவி, ஒரு சந்தேகமும் இல்லை. மகனுக்கு ஒரு மனைவி, 60,000 சந்தேகங்கள். கபிலன் எழுதின கவிதை இது. ஆழ்தோட்ட பூபதி எழுதினார் இல்லையா, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா. இது ரசிக்க தெரியல. இதில் பாருங்க, தசரதன் பேரும் கிடையாது, ராமன் பேரும் கிடையாது. 60,000 மனைவி தசரதனுக்கு, ஒரு மனைவி ராமனுக்கு. 60,000 மனைவி, ஒரு சந்தேகம் இல்லை. ஒரு மனைவி, 60,000 சந்தேகங்கள். இந்த வார்த்தை விளையாட்டை ரசிக்கத்தக்க முறையில் யாரும் இல்லை. சரி, நம்ம என்ன தான் கல்வி படிக்கிறோம்? நம்ம சம்பாதிப்பதற்காக மட்டும் படிச்சிட்டோம்னா அதில் என்ன பயன்பாடு? ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த காலத்தில் புலவர்கள் எல்லாம் தங்களுடைய வார்த்தைகளாலேயே வாழ்ந்துருக்கிறாங்க. அதுதான் அதனுடைய சிறப்பு. எப்படி அப்படின்னா, ஊற்றுமலை ஜமீன்தார்னு அவர் பேர் இருதாலய மருதப்பர். அவருடைய பேர் இயற்பெயர் மருதப்பர், இருதாலய மருதப்பர். ஊற்றுமலை ஜமீன் அவருக்கு சொந்த ஊர். தமிழ் புலவர்களை ஆதரித்தவர். குறிப்பாக உவே சாமிநாதையர் அவர்கள் அவரை பற்றி எழுதுகிற போது 15 நாள் அவருடைய அந்த அரண்மனை தங்கிட்டு, இவரை போன்றவர்களை தமிழ்நாடு முழுவதும் ஆள வைத்தால் இந்த நாடு எவ்வளோ சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு எழுதுகிறாருங்க. ஆனால் தமிழறிஞர்களை ஆதரித்தவர். குறிப்பாக காவடி சிந்து பாடிய அண்ணாமலை ரெட்டியாரோடு எப்போதும் ஆதரித்து அவரை பெருமை சேர்த்தாராம். அவருக்காகத்தான் காவடி சிந்து பாடப்பட்டதான். அவர் பேசுகிற அந்த புலவர்கள் பேசுகிற மொழியை வச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். ஒரு முறை அந்த மன்னரும் அவருடைய பட்டத்தரசி உட்கார்ந்துருந்தாங்களாம். இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, உள்ளே உட்காந்துருக்காரு. அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. மன்னருக்கு வணக்கம் சொல்லிட்டு, தங்கச்சி வந்தியா அப்படின்னாராம். மன்னருக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சான். என்னது, நம்ம பட்டத்தரசிக்கு வணக்கம் சொல்லாமல் தங்கச்சி வந்தியான்னு கேட்குறாரே. தங்கை முறை சரிதான், அக்கா தங்கச்சி வந்தியான்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னே. உடனே இவர் கேட்டார், அம்மாட்ட தலையில் வச்சுருக்கிறது தங்கச்சி வந்தியா அப்படின்னு கேட்டாராம். அது ஒரு இது வச்சுருக்கு, பொற்பூ வச்சுருந்துருக்கு. தங்கச்சி வந்தியா, அதை தங்கச்சி வந்தியா அப்படின்னு கேட்ட மாதிரி கேட்டிருக்காரு. புலவர்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் நம்ம சொல்லுவோம்ல, கொழுப்பு கொஞ்சம் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு. கலைமகள் மூலம் வருகிற திருமகளுக்கு மரியாதை அதிகம். நல்ல தமிழை படிச்சுக்கங்க, அழகான விஷயத்தை, நல்ல கவிதைகளை, நல்ல நகைச்சுவையை ரசிக்க பாருங்கள். வாழ்க்கை என்பது வெறும் வாட்ஸ்அப்லேயோ ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை, அதனுடைய நுண்மையில் தான் நம்முடைய உண்மை இருக்கிறது. தமிழ் இன்பத்தை நுகருங்கள்.